வணக்கம். தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவது குறித்து சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் கேட்கப்பட்ட கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுது, அதற்கு மக்களிடம் ஆதரவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். மக்களிடம் ஆதரவு இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மக்களிடம் ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, காலையில் 9:30 மணி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலான இல்லங்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இல்லங்களில் சட்டமன்ற நிகழ்வுகள் தான் தொலைக்காட்சி பெட்டிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லங்களில் மட்டும் இல்லை, அனைத்து கடைகளிலும், முக்கியமாக காய்கறி கடைகள்லேருந்து, பல கடைகள்லேருந்து, சலூன்கள்லேருந்து, ஷோரூம்கள்லேருந்து, அனைத்து கடைகளும் எந்தெந்த கடையெல்லாம் டிவி இருக்கோ அத்தனை கடைகளையும் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகள் ஒளிபரப்பு செய்யப்படுவது, சட்டமன்ற நிகழ்வுகள் அவர்கள் பார்ப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. பேருந்துகளில், ட்ரெயினில், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அனைத்து இடங்களிலும் மக்கள் இந்த சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லோருமே பார்க்குறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள் வரைக்கும், இளைஞர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து மாணவிகள்லேருந்து அனைவரும், இந்த சட்டமன்றத்தினுடைய வயதானவர்கள்லேருந்து அனைவரும் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். மக்கள் இதுவரை எந்த கட்சியும் இது வரைக்கும் இந்த மாதிரி சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை இடையில்லா, அதாவது கட்டு இல்லாமல் கொடுத்ததே இல்லை. ஏதோ கொஞ்ச நேரம் காமிப்பார்கள், அதோட கட் செய்து விடுவார்கள். ஆனால் இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு, இந்த விதமான கட்டு இல்லாமல், எடிட் இல்லாமல் கொடுக்கறதுனால இது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறதா தான் நான் உணர்றேன். இந்த வரவேற்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துருக்கு. அரசியல் சம்பந்தமான அவேர்னஸை, இளைஞர்கள் மத்தியில் அரசியல் சம்பந்தமான ஒரு அவேர்னஸை, விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இது என்னுடைய வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ என்ன அப்படின்னா, இது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கான ஒரு பிரச்சார களமாகவும் இதை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வைத்து தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மக்கள் வாக்களிப்பது அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுகிறது. இப்போது நார்மலாக முன்னாடிலாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு மனு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் மனு கொடுத்துட்டீங்களா அப்படிங்க கேட்டோம் அப்படின்னா, அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் நம்ம மனுவை கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ கொடுக்குறோம், எம்எல்ஏ கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் சம்மந்தமாக கேள்வி எழுப்பினாரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது. அப்போ நம்மளுடைய எம்எல்ஏ, நம்ம தொகுதியோடைய எம்எல்ஏ கேள்வி கேட்குறாரா இல்லையா, நம்மளுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால லைவ்லேயே பார்க்க முடியுது. ஸோ அதனால் எம்எல்ஏக்களுடைய செயல்பாட்டை அறிந்து கொண்டு அதற்கேற்ப வாக்களிப்பதற்கு இந்த நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரடி ஒளிபரப்பை அரசாங்கம் இன்னும் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை.